மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியோடு இலவச கல்வி சேவையில் இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தரம் 10 காப்போத்தா சாதாரண பரீட்சை எதிர்கொள்கிற மாணவர்களுக்கான தரம் 10 கணித பாடத்தில் உள்ள சுற்றளவு என்ற ஒரு பாடத்தை பற்றின ஒரு விஷயம், ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் இன்றைக்கு அறிமுக வீடியோவில் பார்ப்போம். இது தரம் 10 தரம் 11 படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். ரைட், கணித பாடம் தரம் 10 சுற்றளவு என்ற ஒரு பாடம். ஓகே, நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். சுற்றளவு அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு புரிதல் எங்களுக்கு வேணும். ரைட்டாக கணிதத்தில் மிக முக்கியம். ஏனென்றால் மற்ற பாடங்கள் ஒப்புடையக்குள்ள நாங்கள் மற்ற பாடங்கள் எல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய மாணவர்கள் சிரமப்படுறது இந்த கணித பாடம், கணித்தல்கள் செய்கிறதுல நிறைய மாணவர்கள் சிரமப்படுறாங்க. அதை எப்படி இலகுவாக தட்டி போடுறது, கணக்கை பார்த்தோன்னே ஈஸி, அதெல்லாம் சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சா சிம்பிளாக இருக்கும். ரைட், சுற்றளவை பற்றி முதல்ல பார்ப்போம். சுற்றளவு. ரைட், சுற்றளவுண்டா என்ன புரியுதா? சுற்றளவுன்னு படிக்க போகிறோம். சுற்றளவுண்டா என்ன அப்படின்னு தெரிய வேணும் எங்களுக்கு. ரைட், இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தள உருவங்கள் தெரியும், சின்ன வகுப்பில் படிச்சிருக்கோம். வட்டம், ரைட், மையத்தில் இருந்து இப்படி ஒரு ஆரையில் இருக்கும், 6 அரையில் ஒரு வட்டம். ஒரு சதுரம் சொன்னால் எல்லா பக்கமும் சமன், சதுரத்துக்கு எல்லா பக்கமும் நீளத்தில் சமனாக இருக்கும். முக்கோணம் படிச்சிருக்கோம், ஏதாவது 3 பக்கம். முக்கோணம்ண்டா என்ன? 3 கோணம், ஏதாவது 3 கோணம் இருந்தால் அது முக்கோணம். அப்போ 3 நேர்கோடுகளால் மூடின ஒரு தள உருவமாக இருக்க போகிறார் முக்கோணம். ரைட், அடுத்தது என்ன? செவ்வகம் படித்தாங்க. ரைட், எதிர்ப்பக்கங்கள் சமனாயும் இருக்கும் சமாந்தரமாயும் இருக்கும். இது ஒரு ஸ்பெஷலான இணைகரம் என்று சொல்லலாம். இது ஸ்பெஷலான ஒரு இணைகரம். ஏனென்றால் எதிர்ப்பக்கங்கள் சமனாயும் சமாந்தரமாயும் இருக்குது. ரைட், எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனம் சமாந்தரமாக இருக்குது. ரைட், இது ஒரு ஸ்பெஷலான இணைகரம். அது மாதிரி சதுரம் ஒரு ஸ்பெஷலான இணைகரம். ரைட், இணைகரம் என்னென்னா எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். இணைகரம்னு பார்த்துனாங்க, சமாந்தரமாயம் இருக்கும் சமனாயம் இருக்கும் நிலத்தில். ரைட், இணைகரம்னு பார்த்துனாங்க, வட்டம் பார்த்துனாங்க, சதுரம், முக்கோணம் இதெல்லாம் பார்த்துனாங்க. இது வந்து சுற்றளவுகள் எப்படி காண்றதுன்னு தெரியுமா? சுற்றளவு தான் நாங்கள் படிக்க போகிறது. ரைட், அது எப்படி காண்றதுன்னு சொன்னால், இப்போ வட்டத்தின் சுற்றளவுன்னு சொன்னால் ஒரு இடத்துல நான் தொடங்க போகிறேன், நீளத்தளக்க தொடங்க போகிறேன். இந்த புள்ளியில் தொடங்க போகிறேன்னு வைப்போமே, இந்த புள்ளியில் தொடங்க போகிறேன்டா இப்படியே சுற்றி கொண்டு வந்து அதே இடத்துல முடிக்க போகுது. சுற்றளவுண்டா என்னென்னா எந்த இடத்துல நான் அளக்க தொடங்குறேனோ அந்த இடத்துல முடிக்க வேணும். அதுதான் சுற்றளவு. இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடுன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கு 2πr, ஆரையுடைய வட்டத்தினுடைய பரிதியின் நீளம், மொத்த பரிதியின் நீளம். அதாவது வட்டம்ன்றது தெரியும் தான் உங்களுக்கு, ஒரு வட்டமாக இருக்கும். இது வட்டம் மாதிரி சில பேருக்கு தெரியாது, வட்டமாக நினைச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. வட்டம்ன்றது மையத்தில் இருந்து 6 ஆரை தூரத்தில் இருக்குது. அப்போ அதனுடைய சுற்றளவு பரிதி, இப்போ பரிதியின் நீளம்னு சொல்லுவாங்க, அல்லது வட்டவில்லினுடைய மொத்த நீளம்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேரில் சொல்லுவாங்க. சுற்றளவுன்றது சுற்றி அளக்கிறதா. வட்டத்தின் சுற்றளவு சமன்பாடு 2πr. சில பேருக்கு இந்த பை என்றான்னு தெரியாது, ஒன்றுக்கும் பயப்படாது. 6 என்று தெரியும், 2 ஓகே 2 தெரியும். இந்த பை என்னன்னு தெரியாது, பயப்படாத ஒன்றுக்கும். பை என்றவர் 22/7. அது ஒரு மாறாத பெருமானம். நீ படிச்சிருப்பீங்க. பை என்றது 22/7 ஒரு மாறாத பெருமானம். இது வட்டத்தினுடைய சுற்றளவு. இப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு எப்படி காண்றது? சுற்றளவுண்டா என்ன? முதல்ல எந்த இடத்துல தொடங்குறோமோ அந்த இடத்துல வந்து முடிக்கணும். சுற்றி அளக்கிறது தான் சுற்றளவு. இது ஒரு காணி மாதிரி யோசிக்கணும், சதுர வடிவ காணி. ரைட், காணியில் வந்து வேலி போட்டிருக்காங்க. இந்த வேலின்ற மொத்த அப்படியே நீளம், அப்படியே மொத்த நீளம் எந்த இடத்துல தொடங்குறோமோ அந்த இடத்துல வந்து முடிக்கணும். அப்புறம் இங்கே நான் தொடங்குறேன்னு சொன்னால் இந்த பக்கம் நீளம், இந்த பக்கம் நீளம், இந்த பக்கம் நீளம், இந்த பக்கம் நீளம். சதுரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, எல்லா பக்கமே நீளத்தில் சமன். அப்போ நான் ஒரு பக்கம் ஏ என்று வச்சேன்னு சொன்னால் இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இதுக்குமே தான், இதுக்குமே தான், இதுக்குமே தான். இப்போ 4 வரும் சுற்றளவு. புரியுதா? ஏன்னு 4 வரும். சுற்றளவுனா சுற்றி வர கூட்டுறதானே. அது மாதிரி முக்கோணத்துக்கு இந்த பக்கம் நிலம் தெரியும், இந்த பக்கம் நிலம் தெரியும், இந்த பக்கம் தெரியும், அப்புறம் 3ஐயும் கூட்டி விடுறது சுற்றளவு. அது மாதிரி செவ்வகத்துக்கு எங்கே தொடங்குறோமோ அங்கே வந்து முடிஞ்சா சரி. அதே போல் தான் நினைக்கிறதுக்கு இந்த புள்ளியை துவக்கி இந்த நீளம், இந்த நீளம், இந்த நீளம், இந்த நீளம், மொத்தத்தையும் நீளங்களை கூட்டி விடுறது தான் சுற்றளவு. அதாவது எந்த புள்ளியில் நாங்கள் அளக்க தொடங்குறோமோ அந்த புள்ளியிலே வந்து முடிக்கணும், மொத்த நீளத்தையும் முடிக்கும். அதுதான் சுற்றளவு. சுற்றி வர அளக்கிறது சுற்றளவு. புரியுதா? ஓகே. இப்போ நாங்கள் தரம் 10க்குரிய விஷயத்துக்குள்ள, இது வந்து ஒரு மீட்டர் பற்றி நாங்கள் இதுக்கு முதல்ல படித்தாங்க. தரம் 10க்குரிய விஷயம் ஆரைச்சுரையினுடைய சுற்றளவை காண் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆரைச்சுரை அப்படின்னா முதல்ல என்னன்றது தெரியணும். ஆரைச்சுரையினுடைய சுற்றளவை காண சொல்லி ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்களே. ஓகே, அந்த ஆரைச்சுரைண்டா என்ன, அதனுடைய சுற்றளவு எப்படி காண்றது? ஓகே, நாங்கள் பார்ப்போம். இதை அழிக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் 9ஆம் வகுப்பில் படித்தது தானே, ஸோ இதை நான் அழிக்கிறேன்.
ரைட். ஓகே, ஆரைச்சிறை அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஒரு வட்டம் இருக்குது, ரைட். உங்களுக்கு அந்த பர்த்டேக்கு கேக்குகள் எல்லாம் வெட்டுவீங்க தெரியும் தானே? இந்த ஃப்ரெண்ட்ஸின் பர்த்டேக்கு கேக்குகள் எல்லாம் வெட்டி கொண்டாடுவீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க தெரியுமா? அது மாதிரி ஒரு பர்த்டே கேக் மாதிரி தான் யோசிங்க, ரைட்டா? கேக்கின் சென்டரில் வந்து வட்டத்தின் மைய புள்ளி இருக்க போகுது. சென்டரில் வந்து வட்டத்தினுடைய மையம், இதை சொல்கிறது வட்டத்தின் மையம், ரைட். இந்த மையத்தில் இருந்து நீங்கள் வட்டத்துக்கு எந்த பக்கமும் ஆரை கீறலாம். மையத்தில் இருந்து வட்டத்தினுடைய பரிதிக்கு வரையப்படுகிற எந்த ஒரு நேர்கோடும் வட்டத்தின் ஆரை ஆகும். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். வட்டத்தின் பரிதிக்கு வெளியில் இந்த வில் இருக்குது தானே, வில்லுக்கு நீங்கள் எந்த ஒரு நேர்கோடு கீறினாலும் அது வட்டத்தின் ஆரை நீளத்தில் சமன், ரைட். இந்த புள்ளியிலேருந்து நீங்கள் பரிதிக்கு எங்கே கோடு கீறினாலும் அது வட்டத்தின் ஆரை ஆர். புரியுதா? இப்போ இந்த ஆரைச்சுரியண்டா என்ன? இந்த ஆறு இது வெளியில் போகக்கூடாது, டச்சில் வந்துட்டு இது வெளியில் போகக்கூடாது, ரைட். ஆறுன்றது வெளிப்புடன்றோம், அங்கே போகக்கூடாது. புரியுதா? ஓகே, இந்த மையத்தில் இருந்து இன்னொரு ஆரை கீறு. நான் சொன்னால் எந்த ஆரையும் கீறலாம், இதுக்கும் ஒரு ஆரை தான். புரியுதா? இப்போ ரெண்டு ஆரையும் நாங்கள் கீற போகிறோம். ஒரு வட்டத்துக்கு மையத்தில் இருந்து பரிதிக்கு ரெண்டு நேர்கோடுகளை கீற போகிறோம். ரெண்டுமே ஆரைகள், ரெண்டுமே நீளத்தில் சமனாக இருக்கும், ரைட். ஓகே, இப்போ மையத்தில் ஒரு கோணத்தை அமைக்கும், தீட்டா கோணம்னு சொல்கிறது. அதை ரெண்டு ஆரைகள் வட்டத்தின் மையத்தில் அமைக்கிற கோணம் மைய கோணம். புரியுது? படத்தில் புரியுதுன்னு நினைக்கிறேன்னா, இங்கேருந்து பரிதியிலேருந்து இங்கே மையத்திலேருந்து இங்கே ஒரு கோடு, மையத்திலேருந்து இன்னொரு கோடு, ரெண்டுமே ஆரைகள், ரெண்டு ஆரைகளும் நீளத்தில் சமன். ரெண்டு ஆரைகளும் மையத்தில் அமைக்கிற கோணம் மைய கோணம், அது தீட்டா. புரியுதா? அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு ஆரைகளாலையும் இங்கே ஒரு வில் மாதிரி ஒரு வடிவம் இருக்குது தானே, இந்த வட்டத்தினுடைய ஒரு பகுதி. இது இந்த பகுதியின் நீளம் வில் நீளம் என்று சொல்கிறது. புரியுதா? இந்த வில் நீளம், இந்த வில்லின் நீளம் அது இவ்வளவுண்டு அளக்கிறது. அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. புரியுதா? கணிதத்தில் அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. 360 மேல் ஒரு மொத்த வட்டத்தின் பாகை வந்து 360 பாகை. அதன் மேலே இந்த டீட்டா கோணம், நடுக்கோணம், மையத்தில் அமைக்கிற கோணம் டீட்டா கோணம், அதை வந்து 2πr இதால் பெருக்கினா, 2πr பெருக்கினா அது வந்து எனக்கு இந்த வில்லின் நீளத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அது எப்படின்னு பார்ப்போம், ரைட். இப்போ முதல் ஆரைச்சுரியண்டா என்னென்னு புரிஞ்சுட்டு எங்களுக்கு ஏதாவது மையத்திலிருந்து வட்டத்தின் பரிதிக்கு ஏதாவது ரெண்டு ஆரைகளை வரைய போகிறோம். அந்த ரெண்டு ஆரைகளாலையும் மையத்தில் ஒரு கோணம் அமைக்கப்படும் தீட்டா. அப்போ அதை வந்து நாங்கள் துண்டை வெட்டி எடுக்கக்குள்ளது எங்களுக்கு அது வந்து ஒரு ஆரைச்சுரியாக இங்கே வரப்போகுது, ரைட். ஓகே, இது புரிஞ்சுது தானே? இப்போ வில்லின் நீளம் எப்படி போடுறது? 360 மேல் தீட்டா தர 2πr ஈக்குவேஷனை போகிறது மூலமாக வட்டத்தினுடைய ஆரைச்சுரையினுடைய வில்லின் நீளத்தை எங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் கொண்டு இதில் பார்ப்போம், ரைட். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு அரை வட்டம், இப்போ நான் சொன்னால் என்ன மையத்தில் ஆரைச்சுரியண்டா என்னென்னு சொன்னான். இப்போ ஒரு அரை வட்டத்தை நான் கேன்சல் பண்ணுவோம், ரைட். இப்போ ஒரு அரை வட்டம், இது வந்து மையம், வட்டத்தின மையம், இது வந்து ஒரு அரை வட்டமாக கன்சிடர் பண்ணுவோம், ரைட். இது ஒரு அரை வட்டமாக கன்சிடர் பண்ணுவோம், அரைவாசி வட்டம், ரைட். ஓகே, இது வந்து மையப்புள்ளி. மையப்புள்ளி நான் சொன்னான் ஆரைச்சுரியண்டா என்னென்றால் மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் பரிதிக்கு ஏதாவது ரெண்டு ஆரைகள் மையத்திலிருந்து வரைவோம். வட்டத்தினை இங்கே வரைகிறோம், இங்கே வரைகிறோம், எப்படியும் இருக்கலாம் அது. ஓகே, அப்படி இது வந்து 180 பாகையை மைய கோணத்தில் அமைக்கும். அரை வட்டம் என்றால் மைய கோணத்தில் 180, மொத்த வட்டத்தின் மொத்த பாகை வந்து மைய கோணம் வந்து 360 பாகை, அதானே வட்டம். அப்போ இதில் வந்து அரை வட்டத்தை தானே அமைக்க போகிறோம், ரைட். அரை வட்டம் என்றைக்குள்ள எனக்கு 180 பாகை இங்கே அமையும். அப்போ அரை வட்டத்தினுடைய மைய கோணம் எப்போயுமே 180 பாகை. எங்களுக்கு கேள்வியில் நம்ம அடிக்கடி யோசிக்கணும், ஆரைச்சுரையின் அரை வட்டத்தை பற்றி கதைச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து 180 பாகை மைய கோணம், ரைட். இப்போ கால்வட்டம் ஒன்று இருக்குது, கால்வட்டம். அதாவது இந்த ஆரைச்சுரியன்னு சொன்னால் அந்த மையத்திலேருந்து, இது மையம், வட்டத்தின் மையம், மையத்திலேருந்து வட்டத்தின் பரிதிக்கு ரெண்டு கோடுகள் வரைகிறாங்க. மையத்திலேருந்து வரையப்படுற எந்த ஒரு கோடுமே அது வட்டத்தின் ஆரை தான், ஆறுண்டு குறிக்கிறது, ரைட். இது வட்டத்தின் ஆரை தான், ரெண்டுமே நீளத்தில் சமனாக இருக்கும். மையத்திலேருந்து பரிதிக்கு வரைகிற எந்த ஒரு கோடுமே நிலத்தில் சமனாக இருக்கும், ரைட். ஆரைகள் ரெண்டு ஆரைகளும் நிலத்தில் சமனாக இருக்கும். இந்த வில் வந்து கால்வட்ட வில் மாதிரி இருக்குது. கால்வட்ட மடங்களுக்கு ஒரு தெரியும், மையத்தில் 90 பாகையை அமைப்பார். இது வந்து 90 பாகை. கால்வட்டம் மையத்தில் 90 பாகையை அமைப்பார். இது வந்து புரிஞ்சு கொள்வோம். ஏன் எப்படி அமைப்பார்? மொத்தம் 360 பாகை. கால்வட்டம்ண்டா 4ல் ஒரு பங்கு, 320 4ஆல் பிரிச்சா 90 பாகை தான் இங்கே வருது. ஸோ இப்படி 4 கால்வட்டம் சேர்ந்தால் ஒரு முழுவட்டம் வருது, அது தெரியும் தானே.
4 கால்வட்டம் சேர்ந்தால் ஒரு முழு வட்டம் வரும். அப்போ இப்படி 4 கால்வட்டம் சேருவோம். அப்போ 360 பாகை வரும். அப்படின்னா ஒரு கால்வட்டம் உழவு 90 பாகையை அமைக்கும் நடுவில் மையத்தில். இது வந்து ஒரு அடிப்படையான புரிதல் இருக்குது. ரைட். ஓகே, இப்போ நாங்கள் வில் நீளத்துக்குரிய சமன்பாடை கட்டி எழுப்போம். ரைட். ஓகே, இப்போ எந்த ஒரு ஆரைச்சுரையும் கால்வட்டமோ அரைவட்டமோ எல்லாமே ஒரு ஆரைச்சுரைன்னு சொல்லிட்டோம் நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். சரியா? அப்போ எந்த ஒரு ஆரைச்சுரைக்கும் வில் நீளம் எப்படி எழுதுறது? ரைட். ஓகே, பார்ப்போம். ரைட், இங்கே ஒரு ஆரைச்சுரை வில் நீளம்ண்டா நான் சொன்னான் ஆரைச்சுரை மையத்தில் ஒரு கோணத்தை அமைக்கும். அந்த கோணத்தை தான் தீட்டாண்டு வைக்கிறேன். இது வந்து ரெண்டுமே ஆரைகள். அப்போ ரெண்டுமே ஆரைகள் என்றால் ரெண்டுமே நீளத்தில் சமன். இந்த ஆரை 7 சென்டிமீட்டர்ண்டா இந்த ஆரையும் 7 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டு ஆரைகளுமே நீளத்தில் சமன். அப்போ இங்கே வில் நீளம் என்றவர் யார் என்றால் இந்த வட்டத்தின் பரிதி ஆரைச்சுரையால் அடைக்கப்படுற இந்த பரிதி இந்த வில்லின் நீளம் இதுதான் வில் நீளம். ஸோ இந்த இவ்வளவு தூரத்தையும் நாங்கள் அளக்கிறதுக்கு ஒரு சமன்பாடை யூஸ் பண்ணுவோம் கணிதத்தில். ரைட். வில் நீளம், வில் நீளத்துக்கு என்ன சமன்பாடு? ரைட், பார்ப்போம். வில் நீளம் வில் நீளத்துக்கு ஒரு சமன்பாடு சொல்கிறாங்க. தீட்டாவின் கீழ் 360 பாகை தர 2πr இப்படி சொல்கிறாங்க ஒரு சமன்பாடு வில் நீளத்துக்கு. அதாவது 360 பாகைன்றது வட்டத்தின் மொத்த பாகை, மொத்த மையக்கோணம். ரைட். அதில் வந்து தீட்டா பங்கு தான் இருக்குது. எங்கள்கிட்ட தீட்டா பங்கு ஆரைச்சுரையை தான் வெட்டி எடுத்துருக்கிறோம். ரைட். தீட்டா பங்கு ஆரையை தான் வெட்டி எடுக்கிறோம். அதில் சுற்றளவு என்ன? மொத்த வட்டத்தின் சுற்றளவு 2πr. 360 பாகை வட்டத்தின் சுற்றளவு என்றால் 360 மேல் 360 பாகை தான் கீழே இருக்க போகுது மொத்தம். அதில் 360 பாகையும் போட்டோம்னா அது மொத்த வட்டம். அப்போ 360 மேல் 360 தர 2πr என்றால் தான் ஒரு முழு வட்டத்துக்கு. புரியுந்த கதவிலங்கு தான் மாம்பழ கணக்கு மாதிரி தான். சும்மா சிம்பிளாக பாருங்கள். மொத்த வட்டத்தின் மொத்த மைய கோணம் 360 பாகைன்னு தெரியும். இந்த 360 பாகைக்கு மேலே 360 பாகையை போட்டால் அது என்ன அர்த்தம்? மொத்த வட்டத்துக்கு மொத்த வட்டத்தினா ஒரு ஆரைச்சுரையை கருதுகிற மாதிரி வரும். 360 பாகைக்கு 360 பாகையை போடுறேன், மொத்தமாக ஒரு வட்டத்தை கருது. அப்போ 360 பாகை மேல் 360 பாகை தர 2πr என்றால் அது மொத்த வட்ட வில்லின் நீளத்தை தரும். உங்களுக்கு தெரியும் 360 மேலே எங்களை இருந்தால் 2 வெட்டி போட்டு 1 எடுக்கிறான். நாங்கள் 360 மேலேயும் இருக்குது கீழையும் இருக்குது. ஸோ 2 வெட்டி போட்டு 1 எடுக்கிறான். 1 2πr வைக்கினா 2πr வரும். வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு? 2πr. ஸோ அது வட்டத்தின் மொத்த வில் நீளத்தின் இருக்கும். இப்போ இது வந்து தீட்டா பங்கு தானே, 360 தீட்டா பங்கு. அப்போ 360 பாகை மொத்த வட்டத்தில் இந்த தீட்டா பங்கு வட்டத்தின் பரிதி சுற்றளவு என்ன? பரிதி, அதாவது இந்த பரிதியின் நீளம் என்ன? வில்லின் நீளம் என்ன? ரைட். அதுதான் இந்த சமன்பாடு உணர்த்துது. ரைட்டா? 2πrன்றது மொத்த வட்டத்தின் வில்லின் நீளம். இது வந்து 360 பாகையில் 360 பாகை மொத்த வட்டம். அதில் தீட்டா பங்குடைய ஆரைச்சுரையினுடைய வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சமன்பாடு. ரைட். இதை புரிதலுக்காக ஒரு சில கணக்குகளை நாங்கள் இங்கே வில்லின் நீளத்தை பார்க்குறதுக்காக இது சமன்பாடு இதுதான். இந்த வில்லின் நீளத்தை எப்படி காண்றது, கணக்குகள் எப்படி போடுறதுன்றதுக்கான ஒரு புரிதலுக்காக ஒரு சில கணக்குகளை நாங்கள் இங்கே பார்ப்போம். ரைட். ஓகே. ஓகே, இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க எங்கள்கிட்ட. ஆரை 7 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஆரை 7 சென்டிமீட்டர் நீளம் உள்ள என்று சொன்னால் ஆரை என்ன தெரியும்? 6 குறிக்கிறது. 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள வட்டம் ஒன்றிலிருந்து மைய கோணம் தீட்டா 60 பாகை கொண்ட ஒரு ஆரைச்சுரை துண்டு ஒன்று வெட்டி எடுக்கப்படுகிறது. புரியுதா? படத்தில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக போடலாம். வட்டத்தை போடுறேன்னா ரைட், வட்டத்தில் போடுறேன். வட்டத்தில் மையம் இருக்கிறார். இங்கே வந்து ஆரை, இங்கே இன்னொரு ஆரை. இது வந்து ஆரை தானே 7 சென்டிமீட்டர். அது மாதிரி இவரும் 7 சென்டிமீட்டர். இந்த ஆரை வந்து சமன். மையத்திலேருந்து ஆரை வந்து சமன். இந்த மையத்தில் அமைக்கிற கோணம் வந்து எனக்கு 60 பாகை. ரைட். இப்போ இந்த வில்லின் நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதா? கேள்வி வந்து வில்லின் நீளத்தை கண்டுபிடி. வில்லுன்றது இந்த வளைவான பகுதி. ரைட். ஆரைன்றது ஒரு நேர்கோட்டு பாதையாக இருக்குது, நேர்கோடு மாதிரி இருக்குது. வில் நீளம்ன்றது ஒரு வளைகோடு வில் மாதிரி இருக்குது. வில்லுன்றது அம்பு வில் மாதிரி இருக்கும். அம்பு வில் வளைஞ்சிருக்கு தானே, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ அந்த வில்லின் நீளம் எவ்வளோ வேண்டும் கண்டுபிடிக்கும். அது நேர்கோடாக இருந்தால் கண்டுபிடிக்கலாம். பட் இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் சமன்பாடு பார்த்து நாங்கள் தானே. இப்போ அப்போ வில் நீளம் சமன் 360 மேல் தீட்டா தர 2πr. ரைட். ஓகே. தீட்டாக்கு பதிலாக நான் போடலாம் மைய கோணம். 2 ஆரைகளால் அடைக்கப்படுகிற கோணம் தான் மைய கோணம். அது சரியாக புரிஞ்சு கொள்ளணும். கோணத்தை வெளியிலையும் போட்டு விட்ருவாங்க சில கேள்விகள். அப்போ சரியாக நாங்கள் கொஞ்சம் கவனிப்பாக பார்க்கணும். மையத்தில் அமைக்கிற கோணம் தான்
60 பாகை. ரைட். ஸோ அந்த மைய கோணத்தை இங்கே போடுவோம் 60 பாகை. கீழே 360 பாகை. தர 2 தர இந்த பையின்ற பெருமானம் 22 கீழ் 7. அது மாறாது. உங்களை எக்ஸாம் பேப்பர்லேயும் முன்னுக்கு சொல்லுவாங்க பையின்ற பெருமானத்தை 22 கீழ் 7 என்று எடுக்க சொல்லி. அப்படி அவங்க எதுவுமே சொல்லலைண்டா கூட நீங்கள் பையின் பெருமானம் 22 கீழ் 7 என்று தான் எடுக்கும். 22 7ஆல் பிரிக்கிறதுக்கு சமன் பையின்ற பெருமானம். ஆரைன்ற பெருமானம் எனக்கு தெரியும் 7 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரை 7 சென்டிமீட்டர். ரைட். ஓகே. இங்கே மேலையும் கிளையும் பாகை இருக்குது. அப்போ இங்கே அலகுகள் எல்லாம் வெட்டுப்பட போகுது. 60ஐயும் 360ஐயும் வெட்டினால் நான் இங்கே சைவரையும் வெட்டலாம். அது ஈஸியாக இருக்குது. இப்போ ஈஸியாக வெட்டுறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. பாருங்கள், இந்த சைவரையும் வெட்டலாம். மேலைங்களையும் 10ஆல் பிரிக்கிற மாதிரி. இந்த 6ஐயும் 36ஐயும் எப்படி வெட்டலாம்? மேலைங்களையும் ஒரு 6ஆல் பிரிக்கிற மாதிரி. 2 இடத்துல ஒரு வேலையை செய்யலாம். புரியுதா? மேலே ஒரு 6ஆல் தட்டினா இந்த 6 தட்டினா 1 பேர் வரும். மேலே இதை 6ஆல் தட்டினா கீழே 6 பேர். புரியுதா? எப்படி செய்கிறேன்? 6 வந்து 6ஆல் பிரிக்கணும். சைவரையும் வெட்டி போட்டேன். அப்போ 6 36 மிஞ்சுது. 6 வந்து 6ஆல் பிரித்தா 1 வரும். 36 அதே 6ஆல் பிரித்தா மேலே என்னத்தில் பிரிக்கணும் அது வேலையை கிளையும் செய்யணும். அப்போ 36 6ஆல் பிரித்தா 6 வரும். மேலே 1 கீழே 6 இருக்குது. இந்த சுருக்கல்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆக்களை வெட்டுருவோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. பெரிய பெரிய ஆக்களை வெட்டி விட்டோம்னா சின்ன ஆக்களை வந்துருவோம். சுருக்குறது வெட்டுறது நான் சொல்கிறது சுருக்குறது. ரைட். பெரிய பெரிய ஆக்களை நாங்கள் வெட்டி சுருக்கக்குள்ள எங்களுக்கு சின்ன ஆக்கள் வந்துருக்கோம். இப்போ சின்ன ஆக்களை நாங்கள் பெருக்கிறது ஈஸியாக இருக்குது. பெரிய ஆக்களை வச்சு மினக்கடலாக தானே. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இங்கே 6 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. 19 வெட்டுறோம் நாங்கள். கீழையும் இருக்குது மேலையும் இருக்குது ஒரே ஆள். அப்போ இந்த ஏழையும் வெட்டலாம். ஏன்னா 7 அப்படின்னா 1, 7 அப்படின்னா 1. ரைட். ஓகே. இப்போ அடுத்து பெரிய ஆளை பார்க்கணும். நாங்கள் இந்த 22 வருடம் பெருசாக இருக்குது. அவர் எப்படியா சின்னனா மாற்றணும். என்னென்னு மாற்றலாம்? இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 22 இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு 2 ஆளை வெட்டலாம். அப்போ 6 2ஆல் வெட்டினா இன்னைக்கு 3 6. இவர் 2ஆல் வெட்டினா ஒரு 11 வந்துட்டு. இப்போ இவர் குறைஞ்சிட்டார் பார்த்தீங்களா? 11 வந்துட்டார். ரைட். இப்போ நீ மேலே இருக்கிறவரை பெருக்கணும், கீழே இருக்கிறவரை கீழே இருக்கணும். 11 2 எவ்வளவு? 11 2 22. 22 இந்த கீழே இருக்கிற 3ஆல் பிரிக்கிறது. அதுதான் விட. 22 3ஆல் பிரிக்க போகும். கீழே இருக்கிற 3ஆல் பிரிக்க போகும். அதை பிரித்தா எனக்கு வரும் 7 21 3 அதுக்கு 3 சென்டிமீட்டர். தசமட்டிலையும் கொடுக்கலாம். சென்டிமீட்டர் கொடுக்கலாம். ஏன்டா வில் நீளம் தானே. இந்த நீளம் வந்து 7.3 சென்டிமீட்டர் கொடுக்குறது. ரைட். இந்த சொற்கள் புரிஞ்சுதா? கோணத்துக்கு 60 பாக போடுறான். 60 360 60 எண்கள் 360. அப்போ சைவர் சைவர் பட்டினான் 6 36 பட்டினான் 1 6 2. ரைட். இந்த இளையமலையும் பட்டி போடுறேன். ரைட். இப்போ எனக்கு இங்கே 2 இருக்குது. 11 2 22. கீழே இந்த 6ஐயும் 22ஐயும் பட்டி நான் 3 எடுத்தேன். 6 2ஆல் பட்டி 3 22 வச்சு 11 11 2 22 22 3 தான் நின்றவை. இது 22 3ஆல் பிரித்து போடுறேன். 7.3 சென்டிமீட்டர் கொடுத்தேன் வில் நீளம். ரைட். இப்போ வில் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு. இப்போ இதை புரியுறதுக்காக இன்னொரு கணக்கு பார்ப்போம். ரைட். இது ஒரு கணக்கு. இதுதான் வில் நீளம். வில் நீளம் என்றவர் கடைசி எழுதணும். வில் நீளம் என்றவர் 7.3 சென்டிமீட்டர். ரைட். ஓகே. இப்போ 2வது கணக்கு பார்ப்போம். ஓகே. இப்போ ஒரு அரைவட்டம் கொடுத்துருக்குறாங்க. ரைட். நான் சொன்னான் அரைவட்டமும் ஒரு ஆரைச்சுரை தான், கால்வட்டமும் ஒரு ஆரைச்சுரை தான். சரியா? இப்போ ஒரு அரைவட்டம் கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தினுடைய வில் நீளம் கண்டுபிடிக்க வேணும் எனக்கு. ஒரு அரைவட்டம்னே கேள்வியில் சொல்லிட்டாங்க. ரைட். இது ஒரு அரைவட்டம். அப்போ மையம் 2 பக்கமும் நீளத்தில் சமன். இந்த மொத்த விட்டம் தான் தந்திருக்கிறான் 28 மீட்டர்னு சொல்லி. புரியுதா? இந்த மொத்த விட்டம் 28 மீட்டரா? விட்டம் வட்டத்தின் விட்டம் என்ன தெரியும்? ஒரு பரிதியிலிருந்து இன்னொரு பரிதி வட்டத்தினுள்ள பரிதியில் உள்ள யாதானும் 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு மையத்துக்குள்ளால் போகணும். வெறுங்கியம் போச்சு அது நானாக போயிடும். வட்டத்தில் நானாக போயிடும். மையத்துக்குள்ளால் போகிறது மாதிரியும் இருக்கணும். வட்டத்தின் 2 பரிதிகளை இணைக்கிற நேர்கோடாகவும் இருக்கணும். அதுதான் வட்டத்தின் விட்டம். இந்த விட்டம் தான் 28 மீட்டர் என்று கொடுத்துருக்கிறான். இப்போ எனக்கு தேவை இந்த அரைவட்ட வில்லின் நீளம் என்ன? சிம்பிள். நாங்கள் வந்து போடுவோம் அந்த சமன்பாடு. எங்களுக்கு தெரியும் தானே வில் நீளத்துக்கு சமன்பாடு. ஸோ வில் நீளம் அதுக்கான சமன்பாடு sorry அரைவட்டம் தானே. ஓகே. தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. இதுதான் இந்த சமன்பாடு. வில் நீளத்துக்கான சமன்பாடு. அரைவட்ட வில்லின் நீளம் தான் எனக்கு வேணும். ரைட். ஓகே.
அப்போ நான் எங்களுக்கு தெரியும் அரைவட்டம்னா மையத்தில் அமைக்கிற கோணம் 180 பாகைன்னு சொன்னான். ஏண்டா முழு வட்டம்டா 360 பாகைண்டா அரைவட்டம்டா 180 பாகை, ரெண்டு 180 சேர்ந்து தான் 360 வரும். ஓகே, அப்போ 180 பாகை மேலே இருக்க போகிறார், கீழே 360 பாகை இருக்க போகிறார். தர 2 மடங்கு பைக்கு பதிலாக 22 தர 6. இப்போ 6 கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனை வந்து பாருங்கள். மொத்த விட்டத்தை தான் சொல்கிறான் 28 மீட்டர். அப்போ 6 எவ்வளோ என்ன மாதிரி இருக்கும்? 28 தூக்கி போட்டு விட்ருவாங்க சில பேர், அது பிழைச்சி. 6 என்றது இவற்றை அரைவாசி எவ்வளோ தான் 22, ரெண்டு பக்கம் சமனாக பிரியுது மையத்தில். ஸோ அரைவாசி இது 14, அது 14 மீட்டர் 6. அப்போ 14 மீட்டர், ரைட். இப்போ இதை வந்து நாங்கள் அடிக்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் 180 360 1க்கு 2 அரை மடங்கு என்ன, ரைட். 180 ஒரு பிரி 180 மேலே பிரித்தா 1, 360 பிரித்தா 2. சில பேருக்கு புரியாமல் இருக்குது எப்படி. இதில் இந்த சைவரையும் தட்டு 18 கூட்டினா 36, 18 2ஆல் பிரிக்கினா 36 வரும். அப்போ 18ஆல் மேலே பிரித்தா 1, கீழையும் அதே 18ஆல் பிரித்தா 18 2 36, 10 10 20, 8 மட்டும் 16, 20 16 36, ரைட். அப்போ 18 2 மடங்கு 36, அப்போ மேலே 1 மடங்கு கீழே 2 மடங்கு, அதான் இங்கே அரைவட்டம். புரியுதா? மைய கோணத்தில் அமைக்கிறோம் 180 சொன்னாங்களே, நேராக நீங்கள் அரையாண்டு போகலாம். சமன்பாட்டு படி போட்டால் ஈஸியாக புரியும், அது சமன்பாட்டிலேருந்து போகிற மாதிரி இருக்கும், ரைட். ரைட், இங்கே அரை வந்துட்டு நான் சொன்னால் பெரிய அகலை தட்டணும், முடிஞ்ச வரைக்கும் பெரிய அகலை தட்டணும். இந்த 2 இருக்கிற பாருங்கள், மேலே 22, இந்த 22 தட்டணும். நான் 2ஆல் வெடிச்சுனா 11, 2ஆல் வெட்டினா 11, 2ஆல் பிரிச்சா 22, 2ஆல் பிரிச்சா 11, கீழே யாராவது 2 இருக்கா, இந்த 2 வெட்டலாம். புரியுதா? இந்த 2ஐயும் அந்த 22ஐயும் வெட்டி கீழே ஒரு முறை, மேலே 11 முறை. புரியுதா? ரைட். கீழே இப்போ ஒன்று மேலே இந்த 7 நிற்குது, 7 வெட்டி இந்த 14ஐயும் வெட்டி 7 2 14. இந்த மேலே மட்டும் தான் நிற்குது, 11 2 2 நிற்குது. 11 2 22, 22 2 44, இதுதான் கணக்கு, ரைட். 11 2 22, 22 2ஆல் பிரிக்கினா 44, ரைட். அப்போ 44 மீட்டர். சமன்கள் நேர வரணும், வில் நீளத்திலிருந்து சமன்கள் நேர வரணும். கோப்பில் நீங்கள் எழுதி புரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. ஓகே, இந்த கணக்கு கொடுங்க. 360 மேல் 180 பாக அரைவட்டம் மண்டபடியால் நாங்கள் 180 பாகை போட்டோம். மைய கோணத்தில் 180 அமைக்கும். ஏன்னா முழு வட்டத்துக்கு 160, அரைவட்டத்துக்கு 180, ரைட் போடுறாங்க. 2πr இருக்குது தானே, இப்போ 2 போடுறாங்க. பைக்கு 22 7 போடணும் போடுறாங்க. 6 வந்து 14 கண்டுபிடிச்சாங்க. 2 மொத்த விட்டம் தான் 28, 28 கொண்டு போட்டால் பிழைச்சி போடும். ஸோ அதில் பாதியை தான் எடுக்கும். 28 பாதி எவ்வளவு? இந்த விட்டத்தில் பாதி தான் 6. ஸோ 28 பாதி எவ்வளவு? 14. இந்த 14 கொண்டு அங்கே போடுறாங்க, ரைட். இப்போ நாங்கள் அடிக்கிற பிரிக்கிறதா வேலை. இங்கே சரியம் பட்டலாம் 18 ஒரு முறை, 36 2 முறை போடுறாங்க. இந்த 2ஐயும் அந்த 22ஐயும் பட்டி நாங்கள் பெருசுகளை விட்ட பார்க்கணும். அப்போ தான் சின்ன வரும். அப்போ சின்ன வந்து ஈஸியாக பெருக்கலாம். ஸோ 22 பெருசுகளை தான் விட்ட பார்க்கணும். 22 பட்டினா 11, 2ஆல் பிரிச்சா 11, இதை 2ஆல் பிரிச்சோம்னா இதெல்லாம் போயிடும், ரைட். இப்போ இங்கே 2 இருக்குது, இந்த 7ஐயும் 14ஐயும் பட்டி நான் 2 எடுத்தேன். 5 வருவாங்க, 2 வருவாங்க. மேலே மட்டும் தான் நிற்க போது 2 நிற்குது, ஒரு 2 நிற்குது, இன்னொரு 11 நிற்குது. 11 2ஆல் பிரிக்கினா 22, 22 2ஆல் பிரிக்கினா 44 மீட்டர். சிம்பிள். இதுதான் இந்த பிரிக்கிறதுக்கான, அதாவது சுருக்கி எடுக்கிறதுக்கான சரியான முறை. எவ்வளோ தான் இது வில் நீளம். இப்போ உங்களுக்கு வில் நீளம்ண்டா என்ன, அதை பற்றின கான்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும், ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சுற்றளவை பற்றின ஒரு விஷயம், ரைட். அதாவது வில் நீளம் தெரியும். இப்போ வில் நீளத்தை வச்சுக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி சுற்றளவு எப்படி போகிறது, சுற்றளவுண்டா என்ன, அதை பற்றின ஒரு புரிதல் நாங்கள் அதை பற்றின ஒரு விளக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். பாருங்க, ஆரைச்சிறையினுடைய சுற்றளவை காண்றது, ரைட். ஆரைச்சிறை என்ன தெரியும், 2 ஆரைகள் மையத்தில் ஒரு கோணத்தை அமைக்கும். இது வந்து வில் நீளம் வந்து படிச்சாங்க, ரைட். ரைட், இது வந்து ஆரை, 2 நீளத்தில் சமனாக இருக்கும். இது வந்து வில் நீளம், ரைட். இப்போ சுற்றளவு, ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு வேணும் எனக்கு, ரைட். கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் சொன்னேன், சுற்றளவுண்டா என்ன, எங்கே தொடங்குறியோ அங்கே வந்து முடிக்கணும். மையத்தில் தொடக்குவோம், சரியா. மையத்தில் தொடக்குறேன், இங்கேருந்து இந்த பாதை வழியே போகிறோம், ஒரு நேர்கோட்டு பாதை, ரைட். இந்த வில் பக்கமாக இந்த பக்கத்தில் வரும், அப்போ ஒரு வில் நீளம் இருக்க போகுது. இந்த பக்கத்தில் வந்து இன்னொரு நேர்கோட்டு பாதை, ரைட். அப்போ இங்கே எனக்கு 2 நேர்கோடுகளின் தூரம் தெரியும், ஆரையாக இருக்கும் அது. அப்போ இங்கே 2 ஆரையை கூட்டணும், அதே நேரத்தில் ஒரு வில் நீளத்தையும் கூட்டணும். அதான் மொத்த சுற்றளவை தரும், ஆரைச்சிறையினுடைய சுற்றளவை தரும். அப்போ ஆரைச்சிறையின் சுற்றளவு எனக்கு என்ன வரும், இங்கே தொடங்கினா ஒரு ஆரை, ஒரு ஆர் ப்ளஸ் ஒரு வில் நீளம் ப்ளஸ் இன்னொரு ஆர்.
இங்கேருந்து தொடங்கினா இங்கே வந்து முடிக்கணும் சரியா. இங்கேருந்து துவக்கிறேன், அங்கே போனால் ஒரு ஆர், இந்த பக்கம் வந்தால் ஒரு வில் நீளம், இந்த பக்கம் வந்தால் இன்னொரு ஆர். அப்போ என்ன எவ்வளோத்தையும் கூட என்ன வரும், இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர், அப்போ 2 ஆர், ஒரு வில் நீளம். அப்போ ஒரு வில் நீளத்தையும் ப்ளஸ் ஒரு 2 ஆர், 2 ஆர் இருக்குது, 2 ஆரையும் ஒரு வில் நீளத்தையும் கூட்டினா தான் எனக்கு ஆரச்சுரை வரும். புரியுதா? ஆரச்சுரையினுடைய சுற்றளவு, ஒரு ஆரச்சுரையுடைய சுற்றளவு வரும் ரைட். ஒரு ஆரச்சுரையினுடைய சுற்றளவு எப்படி காண்றது புரியுதா? 2 ஆரைகளும் ஒரு வில் நீளமும் மொத்த தூரத்தையும் கூட இங்கே தொடக்கிறோம், இங்கே தொடக்கினா ஆரை ஒரு தூரம், ஒரு வில் நீளம் ஒரு தூரம், இன்னொரு ஆரை ஒரு தூரம். ஸோ 2 ஆரையும் ஒரு வில் நீளமும் மொத்தமாக கூட்டி விட்டுருந்தா எனக்கு மொத்த ஆரச்சுரையினுடைய சுற்றளவு கிடைக்கும் ரைட். ஓகே, இது புரிதலுக்கான ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம் ரைட். ஓகே, இப்போ ஒரு அரைவட்டத்தை பார்க்கலாம். ஒரு அரைவட்டம் இருக்குது ரைட். அரைவட்டம் மையத்தில் 7 மீட்டர், 7 மீட்டர். பட் அரைவட்டம் வந்து மையத்தில் 7 மீட்டர் அமைக்குது சரியா. ஒரு அரைவட்டம் மையத்தில் 7 மீட்டர் அமைக்குது. இப்போ இந்த அரைவட்டத்தின் சுற்றளவு என்ன, அதாவது இந்த அரைவட்டம் ஒரு ஆரச்சுரை தான். ஸோ இந்த அரைவட்டத்தினுடைய சுற்றளவு என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ரைட். சுற்றளவு வேணுமெண்டா எனக்கு வேணும், எங்கே தொடக்கிறோன்னா அங்கே போய் முடிக்கும். இங்கே வந்தால் இங்கேருந்து தொடக்க போகிறோம், இங்கேருந்து தொடக்கிறேன்னா இந்த அரைவட்ட வில் நீளம் தெரியும் எனக்கு. அதுக்கு பிறகு இது வந்து விட்டம், வட்டத்தினுடைய ஒரு விட்டம், ஒரு நேர்கோடு, இது ஒரு மையம், இது ஒரு இந்த மையத்திலேருந்து பரிதியிலேருந்து ஒரு மையத்தை கொடுத்துரும், மையத்திலேருந்து இன்னொரு பரிதி கொடுத்துரும். அப்போ இது ஒரு விட்டம். ஸோ அரைவட்ட வில்லையும் விட்ட நிலத்தையும் கூட்டினா எனக்கு சுற்றளவு வரும். சுற்றளவுண்டா எங்கே தொடக்கணும்னா அங்கே வந்து முடிக்கும் ரைட். ஓகே, சுற்றளவு அதாவது ஆரச்சுரையின் சுற்றளவு அல்லது அரைவட்டத்தின் சுற்றளவு, இதெல்லாம் ஒன்று தான். ஆரச்சுரையின் சுற்றளவு சமன். அதுக்கு முதல்ல எனக்கு வேணும் இந்த வில் நீளம் கண்டுபிடிக்கணும் என்ன, புரியுதா? அப்போ அங்கே முதல்ல வில் நீளத்தை கண்டுபிடிச்சிட்டு வரும் ஆரச்சுரை சுற்றளவு போடுறதுக்கு. ஆரச்சுரை சுற்றளவுக்கு என்ன தெரியணும், எனக்கு ஒரு வில் நீளம் தெரியணும் ப்ளஸ் 2 ஆரை, 2 ஆரைகளை கூட்டுவோம். என்ன, இது ஒரு இந்த ஒரு தூரம், இங்கேருந்து இங்கே ஒரு தூரம் ரைட், ஒரு விட்டம், அது 2 ஆரைன்னா ஒரு விட்டம் ரைட். ஓகே, இப்போ வில் நீளத்துக்கு என்ன சமன்பாடு என்றால் தீட்டாவின் கீழ் 360 தர 2πr ரைட். தீட்டாவுக்கு பதிலாக 180 போட போகிறோம். மையத்தில் அமைக்கிற கோணம் 180 பாக தானே, கீழே 360 பாக தர 2 தர 22 கீழ் 7 தர இன்னொரு 7 மீட்டர். 6 7 மீட்டர் தான் இங்கே கிடக்கு. ஸோ 7 மீட்டர். இதை நான் அடிக்கணும். இங்கே வெட்டினா 1, இங்கே வெட்டினா 2, இந்த 2ஐயும் இந்த 11 இதில் வெட்டி 11 போடலாம். இந்த 7ஐயும் வெட்டலாம். 11 2 22 மீட்டர் ரைட். 180 300 வெட்டி 1 2, இந்த 2ஐயும் வெட்டி 11 நீக்குது, இந்த 7ஐயும் வெட்டினா 11 2 22 மீட்டர். அது வில் நீளம். அப்போ எவ்வளோ தூரம் எனக்கு வந்துட்டுது, 22 மீட்டர். சுற்றளவு தானே வேணும். இங்கே துவக்கி எவ்வளோ தூரம் 22 முடிச்சுட்டேன். இந்த அளவு தூரம் இங்கேருந்து இங்கே வரையும் 7 தந்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரையும் 7 இன்னொரு 7. ஸோ வில் நீளம் தெரியும் எனக்கு 22 மீட்டர் ப்ளஸ் 2 மடங்கு ஆரே எவ்வளவு 7 மீட்டர். ஸோ 22 மீட்டர் ப்ளஸ் 7 14 மீட்டர். 22 14 எவ்வளவு 32 36 மீட்டர். ஸோ 22 10 32 4 36 மீட்டர். இந்த ஆரச்சுரை அதாவது இந்த அரைவட்ட வில்லினுடைய சுற்றளவு 36 மீட்டர். ஓகேவா? ஓகே, ஓகே. இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு ஆரச்சுரையினுடைய வில் நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ஆரச்சுரையினுடைய வில் நீளம், ஒரு ஆரச்சுரையினுடைய சுற்றளவு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். வில் நீளத்துக்கு சமன்பாடு தெரியும் 360 மேல் தீட்டா தர 2π. சுற்றளவுக்கு சமன்பாடு வில் நீளத்தோட 2 ஆரையை கூட்ட வேண்டி வரப்போகுது. ஏன்னா ஆரச்சுரைன்றது மையத்திலேருந்து 2 ஆரைகளை கொண்டு வரப்போகுது. ஒரு வளைஞ்ச பாதை ஒன்று இருக்குது, அதான் வில் நீளம். 2 நேர்கோட்டு பாதை, 2 ஆரை. அப்போ 2 ஆரையும் ஒரு வில் நீளத்தையும் கூட்டி விட்டோம்னா எனக்கு மொத்த ஆரச்சுரையின் சுற்றளவு கிடைக்கும் ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்குறான், ஒரு ஆரச்சுரையினுடைய சுற்றளவு 64 சென்டிமீட்டர் ரைட். ஒரு ஆரச்சுரையினுடைய
ரைட். ஒரு ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு தந்திருக்கிறான் எனக்கு கேள்வியில் 64 சென்டிமீட்டர். 64 சென்டிமீட்டர் ஒரு ஆரைச்சிறையினுடைய சுற்றளவு. சரியா? ஓகே. அந்த வட்டத்தின் ஆரை 21 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரை 21 சென்டிமீட்டர். அப்போ ஆரை 21 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு சுற்றளவு தெரியும் 64 சென்டிமீட்டர் என்றும் ஆரையும் தெரியும் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்திருக்கிறான். இருக்கும்போது வட்டத்தின் மையத்தில் 2 ஆரைகள் வந்து ஒரு கோணத்தை அமைக்கும் மைய கோணம்னு படிச்சினாங்க. அப்போ அந்த மைய கோணம் எவ்வளவுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான். ரைட். ஓகே. சுற்றளவு தெரியும் 64 சென்டிமீட்டர், ஆரை தெரியும் 21 சென்டிமீட்டர். எனக்கு மையத்தில் அமைக்கிற கோணம் என்னன்றது வேணும். சுற்றளவுக்கு சமன்பாடு தெரியும். ஆரை சிறையின் சுற்றளவு சமன் ஆரை சிறையின் சுற்றளவு சமன் 360 பாகையின் மேல் தீட்டா தர 2πr சக 2r. இதுதான் ஆரைச்சுறையின் சுற்றளவுக்கு சமன்பாடு. வில் நீளத்தையும் 2 ஆரையும் கூட்ட போகிறோம். ரைட். ஓகே. எனக்கு ஆரைச்சுறையின் சுற்றளவு தெரியும் 64 சென்டிமீட்டர். அப்போ இங்கே போடலாம் நான் 64 சென்டிமீட்டர். ஆரைச்சுறையின் சுற்றளவு தான் 64 சென்டிமீட்டர். அதான் தந்திருக்கிறான் நாங்கள் கேள்வியில். ஸோ நான் நேரடியாக போடலாம். ஆரைச்சுறையினுடைய சுற்றளவு வந்து 64 சென்டிமீட்டர். ஓகே. எனக்கு மைய கோணம் தான் இவ்வளோ வேணும். சரி, அப்புறம் டீட்டாக போடுவேன். அதான் எனக்கு இவ்வளோ கண்டுபிடிக்க வேணும். கீழே 360 பாகை. ஓகே, அது இருக்கட்டும். தர 2 மடங்கு தர பையக்கு பதிலாக 22 கீழ் 7 தர இப்போ ஒரு ஆறு எனக்கு 21 சென்டிமீட்டர். அப்போ 21 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 மடங்கு திருப்பி ஒரு 6 இருக்குது. இவ்வளோ 2 மடங்கு 6 இன்னொரு 6 சேர்க்கணும். இங்கே 21 சென்டிமீட்டர். புரியுதா? கணக்கு போட்டது புரியுதா? ரைட். ஓகே. பாருங்கள், எனக்கு கேள்வியில் தந்தவன் ஆரைச்சுறையின் சுற்றளவு. சில பேருக்கு வந்து இது புரியாமல் இருக்கு. பெரிய விஷயம் எழுதுன மாதிரி இருக்குது. ஒன்றுமே ஒரு சின்ன விஷயம் தான். ஆரைச்சுறையின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் தந்திருக்கிறான். ரைட். ஆரை வந்து 21 சென்டிமீட்டர் தந்திருக்கிறான். ரைட். இப்போ ஆரைச்சுறையின் சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், சாரி, ஆரைச்சுறையின் சுற்றளவு மையத்தில் அமைக்கிற கோணம் என்ன இருக்கிறான். ரைட். ஓகே. ஆரைச்சுறையின் சுற்றளவு 360 பாய்மல் டீட்டா தர 2πr சக 2r சமன்பாட்டில் கொண்டு போய் நான் இந்த தரவுகளை போட்டேன்னு சொன்னால் எனக்கு ஆரைச்சுறையின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் 360 டீட்டா தர 2πrக்கு 2 தர பையக்கு பதில் 22 7 ஆரைக்கு பதில் 21 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 மடங்கு 21 சென்டிமீட்டர் ஆரையை போட்டு. ரைட். இப்போ நாங்கள் சுருக்கி எடுக்கிற மட்டும் தான் வேலை. ஓகே. டீட்டாவை கண்டுபிடிக்க வேணும். ரைட். 64 சென்டிமீட்டர் அப்படி இருக்குது. விங்கால என்ன செய்யலாம்? நான் சொன்னான் சுருக்கலுக்கு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அகலை வெட்டுவோம். ரைட். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஏதாவது வெட்டக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இந்த 7ஐயும் 7 இங்கே போட்டால் 3 வரும். எனக்கு 7 1 மடங்கு 7 3 21. ரைட். வேறு ஏதாவது வெட்டலாமான்னு பாருங்கள். வேறு ஏதாவது வெட்டலாமா? வெட்ட முடியாது. ஸோ என்ன செய்யலாம்? ஸோ இங்கால விட இன்னொரு விஷயம், இதுக்கு மட்டும் தான் வெட்டலாம். அங்கால விட அது வேறு யார்? ஓகே, அது வேறு யார்? அப்போ இதுக்கு மட்டும் தான் வெட்டலாம். ஓகே, பார்ப்போம். இங்கால வந்து 64 சென்டிமீட்டர், இங்கே 7ஐயும் 21 வெட்டி இருக்கிறோம். ஓகே, இதை வந்து மேலே நாங்கள் பெருக்குவோம். இது சரியா? 22 2 பெருக்கினா 44. இது சமன் 64 சென்டிமீட்டர் சமன். இங்கே 22 பெருக்கினா இங்கே 44, இங்கே 3 44. இது இங்கே 3 2 32 6 22 6ஆல் பெருக்கணும். என்ன 22 6ஆல் பெருக்கினா 6 2 12 13 132. ரைட். மேலே ஒரு டீட்டா இருக்க போகுது, கீழே ஒரு 360 இருக்க போகுது. ரைட். ப்ளஸ் இங்கே 21 2ஆல் பெருக்கினா 22 22 4 42 சென்டிமீட்டர். ரைட். இருக்க போகுது. இந்த 42 சென்டிமீட்டர் வந்து நான் இஞ்சால கொண்டு வர போகிறேன். 42 சென்டிமீட்டரை இஞ்சால கொண்டு போகிறேன் கழிக்கிறதுக்காக. இந்த கூட்டுதல் வந்தால் அப்போ இஞ்சால கழிக்க வரும். அப்போ நான் இதை சுருக்கமாக சோட்டு வச்சுக்கிட்ட எங்கே எழுதலாம்? 132 தீட்டாவின் கீழ் 360 சமன். இதுக்கு அடுத்த வரையெல்லாம் எழுதுறேன். சரி, அது நீங்கள் கீழே எழுதிக்கொள்ளுங்க. இந்த 64லேருந்து 42 கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். 64லேருந்து 42 கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். அவ்வளோ சென்டிமீட்டரில் வரும். ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நான் ஏதாவது செய்யலாம்னு பார்க்கணும். 2 அளவுக்கு பிரிக்கலாம். என்ன கீழே 180, மேலே 2 அளவு வச்சோம்னா 6 12 12 66. ஓகே, திருப்பி ஒரு 2ஆல் அடிப்போம், 6ஆல் அடிப்போம் 11. 6ஆல் அடித்தோம்னா 11, இங்கே 6ஆல் அடித்தோம்னா 30. ஓகே, இங்கே வந்து அது சமன். அப்போ 11 தீட்டாவின் கீழ் 30 சமன். எனக்கு இங்கே 64 42 போனால் அதில் ஒரு 20 வரும். 64 42 போனால் 24 22 வரும்.
2 20 40 64 சரி 22 சென்டிமீட்டர் வரப்போகுது. இப்போ எனக்கு டீட்டா தானே வேணும். அப்போ இந்த 30 குணாங்கல பேருக்கு 11 டீட்டா அல்லது நான் டீட்டாண்டு எழுதுறேன். டீட்டா ஈஸியாக போடலாம், நேரடியாக போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் டீட்டாவில் நேரடியாக போடுறேன். டீட்டா சமன் அங்கே 22 சென்டிமீட்டர் தர டீட்டா இங்கே வச்சு நாங்கள் தரகளாக்கி விடுறது தானே 30 11 30 11 வரைக்கும் வருது. 11 அடித்தா 22 அடித்தா 2 வரும். 32 60. அப்போ டீட்டா வந்து மைய கோணம் 60 பாகை. புரியுதா? இதுதான் கணக்கு. இந்த கணக்கு நீங்கள் அடித்து வச்சுக்கொள்ளுங்க. இது இந்த தொடர்ச்சி நான் ஐயா எழுதியிருக்கேன். சரியா? கணக்கு போட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஃபைனலாக நீங்கள் கொடுக்கணும் மைய கோணம், மையத்தில் அமைக்கிற கோணம் 60 பாகை. ஓகே, நாங்கள் இன்றைக்கு வகுப்பில் வில் நீளம் ஒரு ஆரைச்சுரையண்டா என்ன, சுற்றளவண்டா என்ன, ஆரைச்சுரையண்டா என்ன, ஆரைச்சுரையினுடைய வில் நீளம் எப்படி அளக்கிறது, ஆரைச்சுரையினுடைய சுற்றளவு எப்படி அளக்கிறதுன்றதை பற்றி படிச்சுக்குவோம். இது தொடர்பான ஒரு சில கணக்குகளும் பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் சில பயிற்சிகளை அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் இதை பற்றி கலந்துரையாடுவோம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.